ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா திவ்யா ஒரு நிமிஷத்தில் சகுனியாக மாறினதை வந்துட்டு இன்றைக்கி தான் நான் பார்க்குறேன். இவ்வளவு மோசமாக மட்டமான ஒரு ஆளாக இருப்பாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஏன்னா திவ்யாவோட விஷயங்களே போல்டாக பேசுகிறது, எடுத்து வைக்கிற விஷயங்கள் தான். பட் ஒரு சான்ஸ் கிடச்சிருச்சு. அதில் வந்து விஜய் பார்வதி எவ்வளவு கேவலமாக பேச முடியுமோ, சித்தரிக்க முடியுமோ, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இங்கே பண்ணிகிட்ருக்காங்க நம்ம திவ்யா. யார்கிட்ட? கமருதீன் கிட்ட. ஏன்னா கமருதீன் செம்ம ஹைப்பில் இருக்கார். இந்த நேரத்தில் நம்ம வந்துட்டு அவர் பாம்பு மாதிரி படம் எடுக்கும்போது நம்ம மகுடி நல்லா வாசிச்சோன்னா பாம்பு நல்லா ஆடும். அப்படியே பாம்பை வந்து பொட்டிக்குள்ள அமைக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க போல இருக்குது. இங்கே வந்து பிரஜன், திவ்யா, கமருதீன் கிட்ட பேசக்கூடிய விஷயங்கள் வருது. பக்கத்தில் கானா ஒன்றுத்தும் இருக்காப்புல. சரிங்களா? அப்படின்னு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஒரு கேங் ஒன்று இருந்துச்சு பாருங்கள். அந்த கேங் அப்படியே வந்துட்டு விஜய் பார்வதிக்கு அகேன்ஸ்டாக மாறுறாங்க, சாண்ட்ரா தவிர்த்து. ஸோ அது நான் பார்க்க முடிஞ்சுது. ஏன்னா சாண்ட்ரா வந்து கொஞ்சம் நல்லா திங்க் பண்ணி அனலைசிஸ் பண்ணுறாங்க. அவங்க ஒத்துக்கலை. பட் என்ன நடக்க போது தெரியல. ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து இந்த மாதிரி சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் அவங்க ஒத்துக்காமல் இருக்க போகிறாங்க. ஆனால் திவ்யா வந்து எடுத்து வைக்கிற விஷயம் பாருங்களேன், ரொம்ப மோசமாக இருக்குது. ஆக்சுவலாக அவளுக்கு வந்துட்டு அந்த டாஸ்கில் வந்து கண்ணில் அடிபட்டுச்சுல, அந்த அடிப்பட்டது யாராலனா சபரியால். ஆனால் ஒன்றா சித்தரிக்கிறா பாருன்றாங்க. எனக்கு சமஷாக்கு இதனால நம்ம பார்த்துமே அந்த மாதிரி சொல்லவே இல்லைன்னு பார்த்தா, அந்த ஆக்டில் வந்து கமருதீனை வந்துட்டு இழுக்கிறதுக்காக ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்களே விஜய் பார்வதி. இதுக்கு அவன் தான் காரணம் என் கண்ணுக்கு. ஏன்னா என்னை லவ் பண்ணும்போது அவன் இந்த மாதிரி பண்ணிட்டான் அப்படின்னு. அதை இங்கே எடுத்து வந்து சொல்கிறாங்க. இன்னும் இப்படி ஜோடிக்கிறாங்கன்ற மாதிரி இருந்துச்சு. அவள் எப்படி பண்ணுறா பாரு. அவள் சபரியை தானே சொல்லணும். எதுக்கு அந்த கதையில் வந்து ஒன்றால் தான் வந்து அடிபட்டுச்சுன்னு சொன்னா அப்படின்னு. அடுத்ததே ஒரு ஸ்கிட்டில் சொல்லியிருப்பாங்க, இல்லை இவன் காரணம் இல்லை, புலவர் தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை அவங்க பார்க்கல போல இருக்குது. பார்த்துருந்தாலும் சொல்ல போகிறது கிடையாது. இந்த நேரத்தில் சொன்னால் கமருதீனுக்கு திரும்ப மைண்டு மாறிவிடல. எவ்வளோ அழகாக மாற்றுறாங்க பாருங்கள். அதே மாதிரி திவாகர் விஷயத்தை சொல்கிறாங்க. என்னென்னா இவ்வளோ நாள் திவாகரும் விஜய் பார்வதி எப்படி இருந்தாங்க, இன்றைக்கி அவளே வந்து ஜெயிலில் போட சொல்லிகிட்டு இருக்கா அப்படின்னு. ஜெயிலில் ஆக்சுவலாக சாண்ட்ரா போடணும்னு சொல்லப்போ தடுத்தது அவங்க தான். அதை சித்தரிக்கிற விஷயங்கள் பாருங்கள். இப்போ நம்ம 24/7 பார்க்கல, ஸ்ட்ரைட்டாக 1 hour எபிசோட் பார்த்தோன்னா கண்டிப்பாக நம்மளுக்கே தோண ஆரம்பிச்சிடும். அப்போ அவங்களுக்கு எப்படி தெரியும்? அவங்க நம்ம எல்லாத்தையும் பார்க்குறோம், அவங்க ஒரு சில விஷயங்கள் மட்டும் தான் பார்க்குறாங்க. கண்ணுக்கு எதிராக என்ன நடக்குது அதுதான் பார்க்குறாங்க. ஸோ கமருதீன் நல்லா வந்து ஏற்றுறாங்க. இவ்வளோ நாள் பழகிட்டு அங்கே இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு திவாகருக்கு அகேன்ஸ்டாக மாறினவொடனே இவ்வளோ வந்துட்டு அகேன்ஸ்டாக மாறிட்டா. அப்போ பார்த்துக்கோ, அவருக்கே அந்த நிலம்னா ஓ நிலமையை பார்த்துக்கோப்பா அப்படி. இதனால தான் நான் வந்து வயல்காடு என்று உள்ளே வந்தவொடனே உனக்கு நான் நல்ல விஷயங்கள் சொன்னேன், நீ கேட்க மாட்டேன். நல்லது சொன்னால் நீங்கள் எடுத்துக்கிற. ஏன்னா அவளை பற்றி எனக்கு தெரியாது, ஆனால் உன்னை பற்றி தெரியும் ஆஸ் ஏ ஃப்ரெண்டாக. அதே உங்களுக்கு லவ் இருக்கா, அதை போய் வெளியே வச்சுக்கோங்க, இங்கே வச்சுக்காதீங்க. நீ உனக்கே மாடு, அவளுக்கே மாட்டோம். அவளுக்கு எல்லா விஷயத்துக்கும் நீ போய் நிற்காத. எப்படி? ஏன்னா நான் திவ்யா வந்துட்டு விஜய் பார்வதி கலாய்க்கும் போது அவர் வந்து நின்னார்ல, நீ நிற்காத, நீ நிற்கிறதுனால எனக்கு பிரச்சனையாக இருக்குன்றவங்க மறைமுகமாக சொல்லிட்டாங்க. திவ்யா நல்லா யூஸ் பண்ணிட்டோம்மா. நான் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா திவ்யா ரொம்ப ஸ்போர்ட்டிவ்னஸான ஒரு ஆள்னு நினச்சேன். கிடைச்ச கேப்பில் சகுனியாக மாறுவாங்கன்னு சத்தியமாக நினச்சி பார்க்கல. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ஒருத்தங்க ஆல்ரெடி டென்ஷனாக இருக்காங்க, அந்த நேரத்தில் இந்த மாதிரி பேசக்கூடிய விஷயங்கள் நம்ம இத்தனை படத்தில் பார்த்துருப்போம். அதே வேலையை ஹீரோயினாக நடித்தவங்க இப்படி பண்ணும்போது எப்படி இருக்கும்? எப்படி கஷ்டமாக இருக்கும்ல? இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். கமருதீன், விஜய் பார்வதி, திவ்யா, இந்த 3 பேரில் உங்களோட சப்போர்ட் யாருக்கு? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.